நினைப்பாய் நண்பரே, காலம் வந்தாயிற்று. தேவனின் முன்னத்தாய் நீ நின்றிடுவாய். இயேசுராஜன் வரும் நாளிதை நினைவு கொள். நியாய தீர்ப்பதின் நாள் தாமதம் ஆகுமா நினைப்பாய். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மனுக்குலத்தின் வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து உதயமானது. எப்பொழுது ஆண்டவர் ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கி அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினாரோ அப்பொழுது அவன் உயிருள்ள மனிதனானான். இது மனிதனுடைய வரலாற்றின் ஆரம்பமாய் இருக்கிறது. எப்பொழுது ஆதாம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமற் போனானோ அப்பொழுது ஒரே மனிதன் மூலமாக பாவம் இந்த உலகத்தில் வந்தது. மேலும் பாவத்தின் மூலமாக மரணம் வந்தது. இவ்விதமாக மரணம் எல்லா மனுஷர் மேலும் பரவியது. காரணம், எல்லோரும் பாவம் செய்தார்கள். பாவத்தின் தாக்கம், பாவத்தின் விளைவில் மனுக்குலத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. பாவமானது மனிதனை பரிசுத்த ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்துவிட்டது, ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து தள்ளிவிட்டது. மேலும் மனிதனை ஒரு நிர்கதியற்ற நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளிவிட்டது. பாவியான மனிதனுக்கு ரட்சிப்பை அருள வேண்டும் என்பதற்காகவே பாவத்தின் தாக்கம் மற்றும் பாவத்தின் விளைவிலிருந்து விடுவிப்பதற்காகவே ஆண்டவர் தாமே மனிதர்கள் மத்தியில் மனித அவதாரத்தில் வெளிப்பட்டார். கன்னி மரியாளின் கற்பத்தில் பிறந்தார். குமாரனுடைய பெயர் இம்மானுவேல் என்று வைக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஆண்டவருடைய ஐக்கியம் மற்றும் மனிதன் மேலுள்ள அவருடைய கிருபையின் ஆரம்பமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் இந்த அன்பான ஆண்டவரோடுள்ள ஐக்கியம் மற்றும் கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது.